மக்களே, பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாமா? பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ்னால் தமிழில் பேபி முட்டைக்கோஸ். அந்த பேபி முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சிடணும். வானல் சூடானதும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், சோம்பு. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் போட்ட உடனே லைட்டாக சால்ட்டு போட்டுக்குங்க. ஸோ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கும். ஸோ கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அந்த தக்காளி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வச்ச பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். அந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்டில் இருக்க தண்ணியே இறங்கி அதிலே கொஞ்சம் வேகும். இப்படி நல்லா கொஞ்சம் இப்போது ஆஃப் குக்குடு ஆகிடுச்சு. ஆஃப் குக் ஆனதோட மசாலா ஆட் பண்ணலாம். கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் அசஃபோடிடா பெருங்காயம், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் நார்மல் இது குழம்பு மசாலா நாங்கள் வீட்டில் வச்சுருப்போம், எல்லாத்துலேயும் இது போடுவோம். அந்த குழம்பு மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஒரு திருப்பு திருப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. நான் கொஞ்சம் ட்ரை கிரேவியாக பண்ணுறேன். ஸோ ஒரு 50 ml வாட்டர். இந்த வாட்டர் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அந்த வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் சூப்பராக வெந்துடும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்திருக்கு. நல்ல அரோமா, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு எப்பவுமே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. ஏன்னா அந்த கொத்தமல்லி தழையோட பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா போயிடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு. எல்லாமே வெந்துடுச்சு. அரோமா, ஸ்மெல் எல்லாமே செம்மையாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சைடில் ஒரு கீ ரைஸ் பண்ணுறோம். குக்கர் வச்சுடுங்க. கொஞ்சம் கீ போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண ஆனியன் போட்டோன்னே என்ன பண்ணணும்? உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கங்க. ஏன்னா இந்த குக்கர் அடி பிடிக்குது. இது நான்ஸ்டிக் இல்லை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் 1 கப் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் வாட்டர் போடணும். நான் 2 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ 3 டம்ளர் வாட்டர். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணி குக்கர் லிட்டை மூடி 2 விசில் விட்டால் உங்கள் கீ ரைஸ் ரெடி. ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கிண்டி விட்டேன். அவ்வளோதான். குக்கர் மூடி 2 விசில்ஸ். 2 விசில் வந்துடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. பொலன்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே அவ்வளோ தெரியல. பட் நேரில் பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாமா? பிளேட்டிங் ஆரம்பிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த கீ ரைஸ், பாயில்டு எக், அப்புறம் அப்பளம், அப்புறம் நம்ம பண்ண பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சம் பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ், ரைஸ், எக், அப்பளம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்களுக்கு இந்த பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் பேபி முட்டைக்கோஸ் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you on next video. Bye bye.